அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, கடந்த சில வாரங்களாக ஜென்ராலிட்டிஸ் என்ற டாபிக்ல நாம் தொடர்ந்து பல கருத்துக்களை சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி சப்ஜெக்டை பற்றி பேசி வருகின்றோம். டாக்டர் ஹனிமேன் அவர்கள் ஹோமியோபதியை மிக சிறந்த முறையிலே மருந்துகளை மனிதர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு நடந்த மாறுதல்களை குறித்து எடுத்து வைத்து அதை முல்லை முள்ளால் எடுப்பது என்ற தத்துவத்தின் அடிப்படையிலே சிகிச்சையை அளித்து வந்திருக்கிறார்கள். டாக்டர் கென்ட் என்கின்ற அமெரிக்க ஆங்கில மருத்துவர் ஹோமியோபதி மேலே பற்று கொண்டு அதை மிகச்சிறந்த அளவிலே வளர்த்தெடுத்திருக்கிறார். அவர் எழுதிய ரெப்பரட்டரி புக்கில் இருந்து தான் நாம் இப்போ இந்த ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிற டாபிக் எடுத்து அதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகின்றோம். ஹோமியோபதி எப்படி ஒரு நோயாளிக்கு மருந்து தேர்ந்தெடுக்கிறது என்று சொன்னால், நோயாளியினுடைய மனம், தலை, காது, மூக்கு, கண்கள், கண்ணுடைய பார்வை, காதனுடைய கேட்கும் தன்மை, த்ரோட், இன்டர்னல் த்ரோட், எக்ஸ்டர்னல் த்ரோட், கை கால்கள், அடுத்து தலைன்னு சொன்னோன்னா வெர்டிகோ, தலை சுற்றல், மவுத்து, ஃபேஸ், அதே போல் செஸ்ட், காஃப், சளி, மூச்சு விடுதல், அதே மாதிரி ஜெனிட்டாலியா, மேல் அண்ட் ஃபீமேல், யூரின், ஸ்டூல், ஸ்டமக், பேக், பின் முதுகு, தூக்கம், சில்னஸ், ஃபீவர், வியர்வை, ஸ்கின் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஜென்ராலிட்டிஸ். இப்படிப்பட்ட டாபிக்ஸில் தான் இந்த எல்லா டாப்பிக்லையும் சேராமல் சில விஷயங்கள் நடக்கும். அந்த விஷயங்களை ஜென்ராலிட்டிஸ் அப்படிங்கிறதுல டாக்டர் கென்ட் கொடுத்திருக்கிறார்கள். இவைகளை தனித்தனியாக அதில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தொகுத்து அதற்குரிய நிலைகளை டாக்டர் கென்ட் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த டென்ஷன் அப்படிங்கிற டாபிக்கையும் சப்ஜெக்டையும் கொடுக்குறாங்க. டென்ஷன்னா என்ன? பதற்றம், இறுக்கம், விரைப்பு, இதெல்லாம் டென்ஷனுடைய தமிழ் பெயர்கள். சிறப்பு என்னன்னா, ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தைக்கு தமிழ்ல 10 வார்த்தை இருக்கும். இந்த பேசுதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு குவிஸ் வைப்போமா? பேசுதல் என்கின்ற அந்த செயலுக்கு தமிழில் எத்தனை வகையான பதங்கள் இருக்கு, வார்த்தைகள் இருக்கு அப்படின்னு நீங்க உங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த வாரம் இதுக்கான பதில நான் சொல்றேன். ஓகே, டன். அப்ப இந்த டென்ஷன் அப்படிங்கிறது நம்முடைய உடல்ல எக்ஸ்டர்னலா வெளிப்பகுதியில ஏற்படலாம், அல்லது இன்டர்னலா ஏற்படலாம், அல்லது நம்முடைய எலும்புகள்ல ஏற்படலாம், அல்லது நம்முடைய மைண்ட்ல ஏற்படலாம், அல்லது நம்மளுடைய கிளாண்ட்ஸ், சுரபிகள் இருக்கு இல்லையா, அதுல ஏற்படலாம், அல்லது தசைகள், மசில்ஸ்ல ஏற்படலாம். இந்த பதற்றம் அப்படிங்கிறது, அந்த டென்ஷன் அப்படிங்கிறது இந்த வகையில ஏற்படலாம். அப்படி ஏற்படுவதனை கண்டறிந்து மருந்துகளை கொடுத்தால் நிச்சயம் பல்வேறு வகையான நோய்கள் தீர்ந்துவிடும். கேன்சர் கூட குணமாயிருங்க. பட் இந்த பாயிண்ட கண்டுபிடிக்கணும். இப்ப எக்ஸ்டர்னலா இருக்கிறதுக்கு ஒரு 10 மருந்து ஹோமியோபதியில் இருக்கு. இன்டர்னலான பதற்றத்துக்கு 10 இருக்கு. போனு வகையில இருக்கிறதுக்கு ஒரு 10 வகையான மருந்துகள் இருக்கு. கிளான்ஸுக்கு 10 வகையான மருந்துகள் இருக்கு. நம்மளுடைய தசைகளுக்கு 10 வகையான மருந்துகள் இருக்கு. ஆகையினால் நண்பர்களே, நாம் நம்மை உற்று கவனித்து நம்முடைய உடலிலே என்ன பிரச்சனை இருக்கிறது, மாற்றங்கள் இருக்கிறது என்பதனை கூர்ந்து கவனித்து மருத்துவரிடம் சொல்ல வேண்டும். அப்பொழுது ஹோமியோபதி மருத்துவர் உங்களுக்கு சரியான மருந்தை எடுத்து கொடுப்பதற்கு வாய்ப்பாக அமையும் என்று கூறி, இது போன்ற சிறப்பான தகவல்கள் உங்களை வந்து சேருவதற்கு சர்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று கேட்டு, வாய்ப்பளித்த சர்வம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.